கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கை வந்து ஒரு சில ஸ்டாக் மட்டும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஸ்டாக், இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால், ஸோ நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறோம், ஸோ அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ எஸ்எல்ஐ ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை டார்கெட் ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை சைட்வேஸ் வித் ஒரு 2-3 டேஸ் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துச்சுன்னா இது எங்கே சப்போர்ட் எடுக்கும், ப்ராப்பராக எங்கே சப்போர்ட் எடுக்கும், ஸோ அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஹை வாலட்டிலிட்டியாக இருந்துச்சு. ஓகே, அதாவது நான் என்ன அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 86 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்க்கும்போது நமக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நியரில் 24,900 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து அகைன் மறுபடியும் என்னாச்சு, கீழே விழுந்துச்சு. கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் ஸ்லைட்லி எப்படி சொல்கிறது, நல்லா விழுந்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம பேசியிருந்துருப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஒரு 3 நாள், அதாவது 2 நாள் முன்னாடி. ஸோ அந்த கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் இங்கே வர்ற வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி சம்டைம்ஸ் வராமல் கூட அந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போயிருக்கும். ஸோ ஆனாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டுக்கு வரும். ஸோ வந்துட்டு தான் என்ன ஆகும், ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் தான் உங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, அதாவது மைனர் ட்ரெண்டில் தான் உங்களுக்கு வந்து டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இதை உடச்சிச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு ஃபால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் வரும். இப்போதைக்கு நம்ம அதை அனாலிசிஸ் பார்க்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 188 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் முடிச்சிருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு, அதாவது நம்ம சொல்லியிருந்த இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக இந்த சேனலை, அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ கீழே தான் விழுந்திருக்கு. அதாவது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் வந்து என்ன பண்ணுவோம், ஸோ பை பண்ணும்போது மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும் இல்லையா. ஸோ மேலே போகிறதுக்கான ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரியே ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே விழுகிறதுக்காக ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ இதை நம்ம அன்றைக்கே மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக நான் வந்து, அதாவது டவுன் சைடில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 53,625 உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். ஸோ அங்கே வரைக்கும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி கீழே விழுகும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்குகள், அதாவது பேங்கிங் ஸ்டாக் நிறைய வந்து நமக்கு ஒரு நல்ல விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் ஹெச்யூஎல். இந்த ஹெச்யூஎலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் கெய்னர் ஒரு 3.3% வந்து என்ன இருக்குது. ஸோ நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டாப் கெய்னர் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஸ்டாக்கில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஓகே, இப்போ அதை என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தது எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது இதை பிரேக் பண்ணும்போது கொடுத்துருந்துருப்போம். ஒரு கேப் அப்பில் ஒரு 3% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வாங்கியிருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் கிடையாது இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஹோல்டு பண்ணணும், ஸோ எனக்கு ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்எம்சிஜி செக்டார் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலில் சந்திச்சுட்டு இப்போ தான் உங்களுக்கு ரெக்கவர் ஆகுது. ஸோ இந்த டைமில் ஸோ இதை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? அதாவது 1 மந்த்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மால் கேப்போ இல்லை மிட் கேப்போ நம்ம ஹோல்டு பண்ணுறதை விட ஒரு நிஃப்டி 50 ஆர் நெக்ஸ்ட் 50 இருக்குது இண்டெக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹோல்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் என்டர் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்போது வெளியில் வந்துருக்காது. 1 மந்த் தான் கிடையாது, ஒரு நமக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் 15 டேஸில் கிடைச்சாலும் சரி இல்லை 1 மந்த் வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் 1 மந்த் கழித்து தான் நான் வந்து செல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ 1 மந்த்துக்குள்ளே நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சுன்னா வெளில எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹெச்யூஎல்ல நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ பிரேக் அவுட்டில் கொடுக்கும்போது நம்ம என்டர் ஆகுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்டர் ஆக வேண்டாம், அகைன் மறுபடியும் டவுனில் கூட வரலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு, இருந்தாலும் இந்த ஜோன் என்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்துட்டு அகைன் மறுபடியும் இப்போ உடச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஸோ நமக்கு இப்போ இந்த சேனலை உடச்சி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி ஆகலாம். அப்படி என்ட்ரி ஆகும்போது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே வச்சுக்கலாம். 2395 நமக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த ஹெச்யூவில் பொறுத்த வரைக்கும் ஒரு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். 3026 அப்படின்றது அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கார் ட்ரேட். இந்த கார் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 2251 நம்ம வந்து டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ வீக்லி க்ளோஸ் வேறு, ஸோ ஃப்ரைடே. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வர்றது ஒரு நல்ல டிசிஷன். நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாப் கெய்னர் ஒரு 2.5% வந்து உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. இதோட டார்கெட் வந்து கொஞ்சம் நியரில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 3லேருந்து ஒரு 5% தான் இருக்கும். ஸோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை நீங்கள் இப்போவே கன்சிடர் பண்ணலாம். அதாவது எப்படி பண்ணலாம்னா, ஸோ இதோட டார்கெட் ரீச் பண்ணும்போது நீங்கள் அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ்பிஎல். இந்த எம்எஸ்பிஎல் பொறுத்த வரைக்கும் 10% வந்து உங்களுக்கு ஒரே நாள்லேயும் உங்களுக்கு 10% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போது வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வாங்குறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பிரேக் அவுட்டில் தான் வாங்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 38. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் நேவா. இந்த நேவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வந்து என்ன இருக்குது? ஸோ புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டை அதாவது நியர்பையில் இருக்குது. 654 அப்படின்றது நம்ம கொடுத்த டார்கெட். ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கூட ரீச் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ரீச் பண்ணிச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வர்றது நல்ல கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆல் டைம் ஹையும் கூட. இதை அதாவது இந்த ப்ரைஸை டச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ நீங்கள் இதுக்கு மேலேயும் போகும்னு வெயிட் பண்ண வேண்டாம். ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சேனலோட இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து இந்த 1159 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எஸ்எல். இந்த சேனலுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1392. ஸோ இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக
ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதாவது இது வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால் கூட. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ காத்ரேஜ் கன்சியூமர் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஹியூண்டாய் மோட்டார். இந்த ஹியூண்டாய் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் என்ன இருக்குது, ஸோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் இந்த சேனலை, இல்லை பெனட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 1931. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஐபிஓ ப்ரைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்தாலுமே கூட, ஸோ இந்த 1931 இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எஸ்எல்ல வந்து இதை கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் என்னை பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து இன்னும் வேகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க வந்துருச்சா அப்படின்றத நான் டெக்னிக்கலாக மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ஸோ காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மற்றவங்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் BEPL. ஸோ அந்த BEPL பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல இந்த சப்போர்ட்டில் இந்த சேனலில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஸோ கீழே விழுகும்போதெல்லாம் இந்த சேனல் வந்து என்ன இருக்குது, சப்போர்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போவும் அதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து இந்த அதாவது எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 102 எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல்லாக வச்சுக்கலாம். அப்படி எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 126 நீங்கள் இந்த சேனலில் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். 126ன்றது 125 ஒரு 124 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ நேராவாக போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடும். கொஞ்சம் பேரிஷ் கேண்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் அப்படியே சைட்வேஸ் வந்துட்டு போணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் வியூவை நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இதோட எப்பயுமே நம்ம அப்படி பார்த்துக்கிறது இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் போகும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கை நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம வழக்கமாக எப்படி பார்ப்போம்னா ஒரு ஸ்டாக்கை வந்து வெறும் அந்த சேனலை மட்டும் காட்டினா உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஸோ இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 171. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பிரேக் அவுட்டில் பார்க்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ரா. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 939. ஸோ இந்த 939க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு இந்த மைனர் ட்ரெண்டு உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் எஸ்எல். இந்த அதாவது எஸ்எல் வந்து இந்த 871க்கு நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு 3 or 5% கிடச்சாலே ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட கரெக்டான டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்
நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. ஸோ இந்த அதானி பவர் அப்படின்ற ஸ்டாக்கை கேட்டிருந்தாங்க. இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். அந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் வித் அப் ட்ரெண்டில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு அவங்க ஸ்விங் ட்ரேடிங் கேட்டாங்களா இல்லை மந்த்லியில் ஹோல்டு பண்ணுறது தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லியில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சி 1 மந்த் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ வந்து வாங்கக்கூடாது. ஸோ எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 617க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம். ஸோ அப்படி என்டர் ஆகுறீங்க அப்படின்னா எஸ்எல் வந்து பார்க்கும்போது ஸோ இந்த எஸ்எல் வந்து இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து எஸ்எல் கொடுக்கலாம். ஆனாலும் ஸோ இந்த 617க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா ஸோ இந்த சேனலுக்கு கீழே இப்போதைக்கு அப்படின்னு கெஸ் பண்ணலாம். ஆனால் கரெக்டான ப்ராப்பரான எஸ்எல் வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் பாருங்களேன். அதாவது இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும் அதானியோட ஸ்டாக்கில் ஒரு 2 இல்லை 3 ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக். ஒன்று அதானி போர்ட், ஸோ 2வது அதானி பவர், 3வது அதானியோட ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்டர்பிரைஸ்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஸ்டாக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டாக் நல்லா இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்த்தான ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது அதானி பவரும் அதானி போர்ட்டும். ஃபஸ்ட்டு அதானி போர்ட்டு, 2வது அதானி பவர். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதானியோட ஸ்டாக்காகவே இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக்கு வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸோ இந்த சேனலில் பிரேக் பண்ணும்போது நம்ம என்டர் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை 870. இது இப்போதைக்கு இன்னும் ஆமாம் சீக்கிரமாக பிரேக் அவுட் ஆகலாம். அது எப்போன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஐநாக்ஸ் பாயிண்ட். இந்த ஐநாக்ஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதோட ப்ரீவியஸ் அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அதாவது இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் அன்ஹெல்தியாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவர் வரலாம். ஸோ மேபி வராமையும் கூட போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கீழே இன்னும் வரணும். அதாவது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்டர் நம்ம ஆக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒன்று மேலே போகலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கே 136, இந்த 136 வரும்போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து டவுன்ஃபால் ஆனிச்சுன்னா இந்த சேனல் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி நெக்ஸ்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 136 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நெக்லைன்லாம் பிரேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் ஆகி கீழே வருது. ஸோ கீழே வரும்போது நம்ம விட்டுற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்டர் ஆகிக்கலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னொரு ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க, ஜிண்டால் ட்ரில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் அனலைசிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ அது வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.